ரெடியா? ரெடிடா செல்லம். அவர்க்கா பூசாச்சி. பருப்பா பருப்பா. செல்லம் இங்கேயும் இல்லடா. இங்கேயும் இல்லப்பா. செல்லம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ள போ. சரிப்பா. போயிடுச்சா? ஆஹா, பார்க்கும்போதே எச்சி ஊறுதே. உனக்கு என்ன செல்லம்? அம்மா, அப்பா எவ்வளவு ஸ்பீடா டைப் பண்றாரு பாருமா. ஆமாண்டா செல்லம், கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போயிருப்பாரு போல இருக்கு. ஆமாமா. ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், இதை எப்படி ஆன் பண்ணுறதுனே தெரியலையே. செல்லம் இந்தடா சிப்ஸு. அப்பா எங்க பாருப்பா. அடிக்கிற வெயிலுக்கு பீச் மட்டும் சும்மா குளுகுளுன்னு இருக்குங்க. பீச்சில் படுத்து பறந்து உருண்டு உக்காந்துன்னு விளையாடி பீச் தண்ணியிலேயே ஐக்கியமாயிட்டங்க. அது மட்டுமா, பீச்சுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் மண்ணிலேயே இட்லி சுட்டு தரதும், அதை அலை வந்து களைச்சிட்டு ஓடுறதும், இப்படிலாம் பாப்பா ஜாலியா இருந்துச்சோ இல்லையோ, ஆனா நான் செம ஜாலியா இருந்தேங்க. செல்லம் என்னடா பண்ணிட்டு இருக்க? மேஜிக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அடிக்கிற வெயில்ல மண்டை சூடாயிடுச்சுடா செல்லம், ஏதாவது மேஜிக் பண்ணி தலையை கூல் பண்ணிடுறா செல்லம். தோ இப்ப பண்றான்ப்பா. தங்கல் பிஸ்கா தங்கல் பிஸ்கா ஷூ. என்ன மொட்டை மண்டையா ஆயிடுச்சு? அப்பா தீ சூரா இருக்குப்பா. புடிப்பா புடிப்பா. அட பாவி, என்னையே ஏமாத்திட்டியா? விட்ட ஸ்கூல் லீவுக்கு என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு பாப்பா சொல்ல, ஒரு நாள் ஃபுல்லா குடும்பமா உட்காந்து யோசிச்சு போன இடம் தாங்க போட் ஹவுஸ். ஸ்பீட் போட்ல இந்த தடவை போலான்னு சொல்லிட்டு ததக்க புத்தக்குன்னு அதுல இறங்கி ஏறி உட்காந்து இப்படியோ வண்டி எடுத்துட்டோங்க. க்ளோஸா தண்ணியில இவ்வளோ ஸ்பீடா போகும்போது அப்படியே ஜாலியா செம்ம என்ஜாயா இருந்துச்சுங்க. போட்டு ஸ்ட்ரெயிட்டா போகும்போது அப்படியே அலைகள் நேரா எதிர்த்தாப்புல வருங்க. அப்படியே திரும்பி போட்டுக்கு பின்னால பார்த்தா வெள்ளை மேகங்கள் மாதிரி தண்ணி தெரியுதுங்க. ஸ்பீட் போட்ல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம், ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. மற்ற போட்ல போறதுக்கும் இதுக்கான டிஃப்ரெண்ட் இருக்கதாங்க செய்யுது. ஆனா அந்த ரசிச்சுக்கிட்டே போறது வந்து ஒரு செம்ம அழகா இருந்துச்சுங்க. நான் வேற மொட்டை அடிச்சுட்டு கேப்பை மாட்டிட்டு கேப்பை பறந்துருமோ அதை கழட்டி வச்சுக்கிட்டு அப்படியே சிவாஜி ரஜினி ஸ்டைலில் டப்ப டப்புன்னு மொட்டையை தட்டிக்கிட்டு சும்மா அப்படியே வளைச்சு ஓட்டினாங்க. அது செம்ம என்ஜாயாக இருந்துச்சுங்க. தண்ணி நம்ம மேலே தெரிக்குது. பாப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பீதியாக இருந்துச்சு. ஆனால் பாப்பா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. அந்த டேர்னிங்லாம் பார்க்கும்போது அப்படியே தண்ணி நம்ம மேலே தெரிக்குதுங்க. ஆனால் வளைக்கும் போது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. உண்மையாலுமே இந்த ரைடு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க.